முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் புள்ளியியல் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புள்ளியியல் என்ற பகுதி கணிதத்துடைய மிகப்பெரிய பிரிவு. இன்றைய காலப்போக்கில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த புள்ளியியல் துறைக்காகவே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டங்கள் உருவாகி தனித்துறையாக வளர்ந்திருக்கிறது. கணிதத்தின் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளியியல் இன்று தனித்துறையாக வளர்ந்திருக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய ஆச்சரியம். ஸோ இதோடைய ஆரம்பம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவா இருக்கும் அப்படின்னா, புள்ளியலோட தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. புள்ளியலின் தந்தை அப்படின்னு கேட்பாங்க. புள்ளியலோட தந்தை ஆர்ஏ ஃபிஷர். புள்ளியலோட தந்தை யாரு? ஆர்ஏ ஃபிஷர். இந்திய புள்ளியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. பிசி மெகலனோபிஸ். ஸோ இவர் தான் பிசி மெகலனோபிஸ். ஸோ இவர் இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவருடைய அளப்படி பணிக்காக மத்திய அரசு இவருக்கு பத்ம விபூஷன் பட்டம் கொடுத்திருக்கிறது. ஸோ இவருடைய பிறந்த தினமான ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடுறோம். ஸோ இதெல்லாம் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். சரி, இதெல்லாம் நமக்கு வேணாம் சார், நான் என்ன சார் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, புள்ளியலை நாம் எப்படி பிரித்து படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புள்ளியலை நாம் 2 வகையாக பிரித்து படிக்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, சரிங்களா, மைய போக்கு அளவைகள் அப்படின்னு படிக்க போகிறோம். மைய போக்கு அளவைகள். சார் புள்ளியில் இருக்கிற தலைப்பை டிஎன்பிஎஸ்சியில் இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ நமக்கு இல்லைனாலும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக அதில் தொடர்பாக கொஸ்டின் கேட்காங்க. மைய போக்கு அளவைகள் ஒன்றும், சரிங்களா, பரவல் அளவைகள் அப்படின்னும் பிரித்து படிக்க போகிறோம். மையப்போக்கு அளவைகள், பரவல் அளவைகள் அப்படின்னு படிக்க போகிறோம். இந்த மையப்போக்கு அளவைகளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒன்று சராசரி இருக்குது. சராசரி, இடைநிலை, முகடு. இது 3 இருக்குங்க. சராசரி, இடைநிலை, முகடு. இந்த 3 என்னது இருக்கு. இதுதான் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. சராசரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது புள்ளியலுடைய ஒரு பிரிவு தான் என்னது சராசரி. அதனால நீங்கள் புள்ளியலை முழுவதுமாக என்ன பண்ணணும், படிக்கணுங்கிற வேறு வழி என்னது கிடையாது. சரி, இந்த அடுத்து இதை 3 படிக்க போகிறோம். பரவல் அளவுகளை என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வீச்சு அப்படின்னா என்னென்னு படிக்க போகிறோம். அடுத்து வீச்சு கெழு அப்படின்னா என்னென்னு படிக்க போகிறோம். அடுத்து விலக்க சராசரி அப்படின்னு படிக்க போகிறோம். விலக்க சராசரி அல்லது சராசரி விலக்கம். அடுத்து விலக்க வர்க்க சராசரி படிக்க போகிறோம். வர்க்க சராசரி. அடுத்து வேற என்ன படிக்க போகிறோம்? திட்ட விளக்கம் படிக்க போகிறோம். திட்ட விளக்கம் படிக்க போகிறோம். அடுத்து வேற என்ன படிக்க போகிறோம்? மாறுபாட்டு கெழு படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இந்த பகுதியில் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சராசரின்றது ஒரு பகுதி என்ன கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தொடர்பான கணக்குகள் பார்ப்போம். இதில் என்னென்ன டைப் கொஸ்டின் இருக்கோ எல்லா டைமும் பார்த்துடலாம். சரி, இந்த மையப்போக்கு அளவைகளுக்கு வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னா, இதுக்கு சராசரி அளவைகள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. மையப்போக்கு அளவைகள் அல்லது என்னது சராசரி அளவைகள். சராசரினாவே நமக்கு என்னது கூட்டு சராசரி தான். இந்த சராசரியில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கல, இதில் ஒரு 3 இருக்குது. என்ன அப்படின்னா, கூட்டு சராசரி, அடுத்து பெருக்கு சராசரி, அடுத்து இசை சராசரி. ஸோ இது இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. நமக்கு கூட்டு சராசரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இருந்தாலும் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இடைநிலை பார்க்க போகிறோம், முகடு பார்க்க போகிறோம். இந்த மையப்போக்கு அளவுகள் எல்லாமே நமக்கு 9ஆம் வகுப்பில் இருக்கும். 9ஆம் வகுப்பு முழுவதுமாக 9ஆம் வகுப்பில் இருக்கும். அடுத்து பரவல் அளவுகள் எல்லாமே நமக்கு என்னது 10ஆம் வகுப்பில் இருக்கும். ஸோ இது 10ஆம் வகுப்பில் இருக்கும். இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். இப்போ 2 வகுப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த சராசரியில் ஒரு சில கொஸ்டின் இருக்குங்க. சரிங்களா? ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. அதுதான் ரிப்பீட்டடாக வருது. நீங்கள் அது மட்டும் படிச்சுட்டா கூட போதுமானது. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்கிறேன் நடத்தும் போது, நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கிறேன் சார் எனக்கு ஓகேவா அப்படின்னா கண்டிப்பாக ஓகே. நீங்கள் அதை மட்டும் கூட படிச்சுட்டு எக்ஸாம் போயிடலாம். ஸோ தொடர்ந்து அதுதான் கேட்டிருக்காங்க. நீங்கள் குரூப் 1 கூட அதே கொஸ்டின் தான் நமக்கு என்னது ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கொஸ்டின் மட்டும் நம்ம இப்போ படித்தாவே என்னது போதுமானது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். வாங்க நம்ம ஒவ்வொன்றா சராசரி அப்படின்னா என்ன, அதுக்கான பேசிக் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்க,
ஃபஸ்ட்டு மையப்போக்கு அளவுகள் முதன்மையாக பார்க்க போகிறது அப்படின்னா சராசரி. சரிங்களா? சரி, பாருங்க, சராசரி பார்க்க போகிறோம். சராசரி சராசரி அப்படின்னு சொன்னாவே அது என்னதான்? கூட்டு சராசரி தாங்க. சரியா? அப்படின்னா இப்போ ஒரு கூட்டு சராசரின்றது எப்படி இருக்கும்? கூட்டு சராசரி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, சரிங்களா, கொடுக்கப்பட்ட எண்களின் கூடுதல், கொடுக்கப்பட்ட எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை. டிவைடட் பை என்னது? எண்களின் எண்ணிக்கை. இதான் என்ன அப்படின்னாக்கா சராசரி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்ன சொல்கிறோம்? சராசரி. இதுக்கு ஏதாவது சிம்பிள் இருக்கா அப்படின்னா சிம்பிள் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கல, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் பார், சரியா, ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ இதாங்க கூட்டு சராசரிக்கான ஃபார்முலா. இது என்னது? கூட்டு சராசரிக்கானது ஃபார்மேட்டு. அடுத்து வேற என்ன பார்த்துருந்தோம்? அடுத்து பெருக்கு சராசரி. உங்களுக்கு பெருக்கு சராசரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெருக்கு சராசரி நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியா, ஸோ ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னா n ரூட் ஆஃப், சரியா, a இன்டு b இன்டு c இன்டு அண்ட் ஸோ ஆன் n அப்படின்னு சொல்கிறோம். ஸோ n வரைக்கும் அது என்னது போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே என்னன்றதுனால, சரிங்களா. அடுத்து இது இசை சராசரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படின்னா n டிவைடட் பை 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் 1/n இப்படி இது வரைக்கும் இருக்கும். ஸோ இது இப்படி இருந்தால் அதுக்கு என்னது? இசை சராசரி அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? இசை சராசரி அப்படின்னு பேர். ஸோ இப்போ உங்களுக்கு பெருக்கு சராசரி தெரியும், இசை சராசரி தெரியும். இதில் உங்களுக்கு ஒரு தியரி கொஸ்டின் கேட்பாங்க. என்ன தியரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா, இந்த மூணில் எது பெருசாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன், சரியா, ஜியோமெட்ரிக் மீனை விட பெருசாக இருக்கும். ஜியோமெட்ரிக் மீன், சரியா, ஹார்மோனிக் மீனை விட பெருசாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். இந்த கண்டிஷன் என்னது? இப்படி தான் இருக்கும். இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? அரித்மெட்டிக் மீன் எப்படி இருக்கும்? ஜியோமெட்ரிக் மீனை விட அதிகமாக இருக்கும். ஜியோமெட்ரிக் மீன் எப்படி இருக்கும்? சரியா, ஹார்மோனிக் மீனை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதான் கண்டிஷன். இது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஓகே. அடுத்து இடைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, சராசரி இடைநிலை பேர்னா இதை மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, என்ன சொல்கிறோம்? மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு தரவு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 4, 3, 2, 5, 7 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. சரிங்களா, இப்படி கொடுக்கப்பட்ட தகவல்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏறு வரிசையில் எழுதணும். சரிங்களா, அப்போ 2, 3, 4, 5, 7 இப்படி எழுதிட்டு எதில் இடையில் இருக்கோ அதான் என்னது? இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் எழுதி அதன் மையத்தில் இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை இன்னொரு டேட்டா வந்துச்சு சார், 8ன்னு வந்துச்சு. அப்போ அப்படின்னா இந்த பக்கம் 2 இந்த 2 விட்டு இது 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதுதான் என்னது? இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறோம்? இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்து முகடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். முகடு சரிங்களா. முகடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தரவு இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா, இப்போ இருக்கு இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு தரவு அப்படின்னா, இந்த தரவுல எது முகடு அப்படின்னு கேட்டா, ஒரு தரவில் அதிக முறை இடம்பெறக்கூடிய எண் தான் அப்படின்னா முகடு. ஒரு தரவில் அதிக முறை இடம்பெறக்கூடிய எண் தான் என்னது? முகடு அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க எது அதிகமா இருக்கு? 2 தான் அதிகமா இருக்கு. அதனால அது என்னது? முகடு. சரியா, அது என்னது? முகடு. இதுவே இன்னொன்று 3 இருக்கு அப்படின்னா, இப்போ 2 இருக்கு, 2 எத்தனை முறை இருக்கு? 3 முறை இருக்கு. 3 எத்தனை முறை இருக்கு? 3 முறை இருக்கு. அப்போ இதுக்கு இருமுகடு அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? இருமுகடு அப்படின்னு பேர். சரியா. அடுத்து இன்னும் ஒன்று 6 மறுபடியும் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இப்போ என்னெல்லாம் இருக்கு? 2 3 முறை இருந்துச்சு, 3 முறை இருந்துச்சு. 6 எத்தனை முறை இருக்கு? 3 முறை இருக்கு. அப்போ இதுக்கு மும்முகடு அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? மும்முகடு அப்படின்னு பேர். சரிங்களா. சரி, இதுக்கப்புறம் வேற எத்தனை இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா பன்முகடு அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்னது? பன்முகடு அப்படின்னு பேர். சரிங்களா. சரி சரி, இது இந்த 3ஐயும் சேர்ந்த மாதிரி கேட்பாங்க. சரியா, இது 3 என்ன பண்ணுவாங்க? சேர்ந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா இப்போ முகடு ஈக்குவல் டு, ஒரு முகடுன்றது எப்படி இருக்கணும்னா 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. ஸோ இது உங்களுக்கு ஃபார்மேட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
முகடு ஈக்குவல் என்னது 3 இடைநிலை மைனஸ் என்னது 2 சராசரி. அதாவது இடைநிலை அளவும் சராசரி அளவு கொடுத்துட்டு முகடு என்னன்னு கேட்பாங்க, அல்லது இடைநிலையும் முகடும் கொடுத்துட்டு சராசரி என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அல்லது முகடு சராசரி கொடுத்துட்டு இடைநிலை ஏதாவது 2 டேட்டா கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. அதுக்கு இந்த ஃபார்மேட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து இப்போ பார்த்தது எல்லாமே மையப்போக்கு அளவுகள் எந்த வகுப்பில் இருக்குன்னு சொன்னோம்? 9ஆம் வகுப்பில் தான் இருக்குது. சரி, அடுத்து நம்ம 10ஆம் வகுப்பு போவோம். 10ஆம் வகுப்பு போவோம். 10ஆம் வகுப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பரவல் அளவைகள். 10ஆம் வகுப்பில் என்ன இருக்குது? பரவல் அளவைகள். பரவல் அளவைகள் பரவல் அளவைகள் பரவல் அளவைகள் என்ன அப்படின்னா வீச்சு அப்படின்னு இருக்கு. வீச்சு அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதாங்க வீச்சு. லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் என்னது ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் என்னது வீச்சு. அடுத்து வீச்சு கெழு அப்படின்னா என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லார்ஜஸ்ட் வேல்யூ பிளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அது என்னது வீச்சு கெழு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? விலக்க சராசரி. சரியா? விலக்க சராசரி அதாவது என்ன அப்படின்னா ஒரு கொடுக்கப்பட்ட தகவலை சராசரியிலிருந்து என்ன பண்ணும்? விலக்கணும். கொடுக்கப்பட்ட தகவலை என்ன பண்ணும்? சராசரியிலிருந்து என்ன பண்ணும்? விலக்கணும். அப்படின்னா இப்போ எக்ஸ் மைனஸ் என்னது எக்ஸ் பார், அதாவது கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து என்னது எக்ஸ். அப்போ சராசரி என்ன பண்றோம்? விலக்குறோம். கொடுக்கப்பட்ட தரத்துல சராசரி என்ன பண்றோம்? விலக்கணும். இப்படி விலக்கணும் அப்படின்னா சரியா, இதோட மதிப்பு எப்போதும், இதனுடைய கூடுதல் எப்போதும் என்னவா இருக்கு அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ். சரியா? சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு எப்போது என்னவா இருக்கு அப்படின்னா 0வா இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கறதுன வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? விலக்க சராசரி அப்படின்றது விலக்க சராசரியின் கூடுதல் எப்போது என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னது 0வா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதுக்குவே நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோம். சரியா? அது என்ன அப்படின்னா விலக்க வர்க்க சராசரி. உங்களுக்கு இப்போ புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணக்கு போடும்போது கண்டிப்பாக என்ன பண்ணும்? புரியும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரியா? விலக்க வர்க்க சராசரி அப்படின்றது அப்படின்னா இதை நம்ம சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சிக்மா ஸ்கொயர். விலக்க வர்க்க சராசரி என்ன சொல்கிறோம்? சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என்னது என். ஸோ இது என்ன அப்படின்னாக்கல, ஸோ இது விலக்க வர்க்க சராசரி. ஸோ இது அதே திட்ட விலக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? விலக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம்? விலக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் நான் பின்னாடி படிப்போம். அடுத்து விலக்க வர்க்க சராசரி பார்க்க போகிறோம். விலக்க வர்க்க சராசரி அப்படின்னா இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் அப்படின்னாக்கல என்ன அப்படின்னா ஸோ விலக்க வர்க்க சராசரி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம பேசிக்காக எது பயன்படுத்துவோம் அதை எழுதியிருக்கோம். அடுத்து இந்த ஸ்கொயர் அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் திட்ட விலக்கம். சரியா? ஸோ திட்ட விலக்கம் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன அப்படின்னா இதுதான் என்னது? திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? என்னது? திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விலக்க வர்க்க சராசரியாக இருக்கும். சரியா? விலக்க வர்க்க சராசரியாக இருக்கும். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது, நமக்கு பின்னாடி பயன்படும். திட்ட விலக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னவா இருக்கணும்? விலக்க வர்க்க சராசரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னா உங்களுக்கு திட்ட விலக்கம் கொடுத்துட்டு விலக்க வர்க்க சராசரின்னு கேட்டாங்களா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ரூட் எடுத்துடணும். சரியா? திட்ட விலக்கம் கொடுத்துட்டு விலக்க வர்க்க சராசரி எடுத்துனா இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ஆகிடும். அதுக்கு என்னது? அப்படியே ஸ்கொயர் பண்ணிடணும். அதே விலக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு திட்ட விலக்கம் கேட்டால் அதுக்கு என்ன பண்ணணும்? ரூட் எடுத்துடணும். ஸோ இது கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன கேட்போம் அப்படின்னா முதல் n இயல் எண்களின் திட்ட விலக்கம். திட்ட விலக்கம் அப்படின்னு கேட்பாங்க.
அப்படி கேட்டால் ஸோ சிக்மா ஈக்குவல் டு சரியா ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. ஸோ இதாங்க முதல் n இயல்களின் திட்டவிலக்கம் என்னது n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை என்னது 12. இது முதல் n இயல்களுடைய திட்டவிலக்கம். இதே வந்து இரட்டைப்படை ஒற்றைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தாக்கல இங்கே முன்னாடி 2ன்னு வந்துடணும். 2 ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 அல்லது 5 10 15 அப்படின்னா என்னது 5 வரணும். அப்போ இடைவெளிகள் எப்படி இருக்கோ அப்போ என்னது ஸோ அந்த என்ன நம்ம என்ன பண்ணுறோம் எழுதிக்கிறோம். ஸோ இது தெரிஞ்சிடும். அடுத்து மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன். மாறுபாட்டு கெழு ஒரு சிவி எப்படி இருக்கும் அப்படின்னா சரியா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதாங்க சிவி சரியா. மாறுபாட்டு கெழுனா என்னது சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு என்னது 100. ஸோ கால்வானமனுக்கு நம்ம பள்ளி புத்தகத்தில் இல்லை சார் எனக்கு தேவை அப்படின்னாலும் அது சொல்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பேசிக் எல்லாம் பார்த்துட்டோம் சரிங்களா. சரி, இதில் வேறு என்ன சார் நான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில தியரி கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சராசரி சரியா கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணோட சரியா தகவலோட ஒவ்வொரு எண்ணையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை நம்ம கூட்டுறதா வச்சுக்கலாம் சரியா. கூட்டணும் அப்படின்னா சராசரி அந்த அளவு அப்படி என்ன பண்ணும் கூடும் சரிங்களா. அது அதே போல் கழிச்சாலும் என்ன பண்ணும் கழிச்சுக்கணும், பெருக்கினாலும் பெருக்கிக்கணும், வகுத்தாலும் வகுத்துக்கணும். இது என்னது சராசரிக்கு பொருந்தும். இதுவே திட்டவிலக்கத்துக்கு என்ன அப்படின்னா கூட்டும் போதோ கழிக்கும் போதோ என்னது திட்டவிலக்கம் மாறாது. கூட்டும் போதோ கழிக்கும் போது திட்டவிலக்கம் என்னது மாறாது. பெருக்கும் போது திட்டவிலக்கத்தை என்ன பண்ணும் பெருக்கணும், வகுக்கும் போது திட்டவிலக்கத்தை என்ன பண்ணும் வகுத்தரணும். ஸோ அவ்வளோதான். சராசரியில் கூட்டுனா கூட்டிக்கணும், கழிச்சா கழிச்சுக்கணும், பெருக்கினா பெருக்கிக்கணும், வகுத்தா வகுத்துக்கணும். ஆனால் இங்கே திட்டவிலக்கத்தில் சரிங்களா கூட்டும் போது கழிக்கும் போது திட்டவிலக்கம் என்னது மாறாது. பெருக்கும் போது பெருக்கணும், வகுக்கும் போது வகுக்கணும் சரியா. இதுதான் உங்களுக்கு தியரி கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மாடல் நம்பர் 1 சராசரி. சராசரியில் இது டைப் 1ங்க. சராசரியில் இது என்னது டைப் 1. ஸோ பாருங்கள் கொடுக்கப்பட்ட தகவலில் ஆகியவற்றின் சராசரி காண்க. ஆகியவற்றின் சராசரி காண்க. ஆகியவற்றின் சராசரி காண்க. சராசரி காண்க சரிங்களா. சரி, இப்போ அது சராசரி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. சராசரி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ் பார் ஈக்குவல் என்னது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என்னது n. அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே கூட்டிப்போம். இதுதான் எக்ஸ். அப்போ 21 + 30 + 22 + 16 + 24 + 28 + 18 + 17 டிவைடட் பை எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 எண்கள். அப்போ 8 எண்கள். இதெல்லாம் அப்படியே கூட்டிப்போம். கூட்டணும் அப்படின்னாக்கல 15 அப்படின்னா 23 27 ஸோ 33 35 36. ஸோ 36க்கு என்னது 6 சரிங்களா. மீதி அப்படின்னா 3 4 5 7 9 10 ஸோ 17. அப்போ 176 டிவைட் பை என்னது 8. இப்போ அடிச்சுக்கலாம். 1 8 8 2 8 16 2 8 16. அப்போ இதோடைய சராசரி வந்து எவ்வளோ சராசரி வந்து எவ்வளோ 22. சராசரி வந்து என்னது 22. இது போல் பகல தகவல் கொடுப்பாங்க சரிங்களா. சரி, இதே கொஸ்டின்ல உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் நான் மாற்றி சொல்கிறேன். அது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னா சரியா. சரி, இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இதே கொஸ்டினை மாற்றேன். ஆகியவற்றின் சராசரி சரியா ஆகியவற்றின் விலக்க சராசரி கூடுதல் காண்க. விலக்க சராசரி கூடுதல் காண்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. விலக்க சராசரி கூடுதல் காண்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, இப்போ இது 2வது கொஸ்டின் டைப் 2ன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைப் 2ல என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இது ஒரு முறை செய்யணும். இது வரைக்கும் செஞ்சுட்டிங்களா? இதுக்கப்புறம் செஞ்சுட்டு அப்படின்னா என்ன செய்யணும் கொடுக்கப்பட்ட தகவலிருந்து என்ன பண்ணணும் சராசரியை கழிக்கணும். கழிச்சுட்டு அதை என்ன பண்ணணும் கூட்டணும். இப்போ பாருங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸு கொடுக்கப்பட்டதெல்லாம் எக்ஸு மைனஸ் என்னது எக்ஸ் பார் சரியா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும். இதெல்லாம் என்ன பண்ணணும் கூட்டணும். அப்படி தான் கூட்டுவோம் பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 21. 21லேருந்து எதை கழிக்கணும் 22. அடுத்து ப்ளஸ். அடுத்து 30லேருந்து 22. அடுத்து 22லேருந்து 22. அடுத்து 16லேருந்து 22. அடுத்து ப்ளஸ். அடுத்து 24லேருந்து 22. ஸோ உங்கள் இடம் எல்லாம் அதனால் கீழே எழுதிக்கிறேன். அடுத்து வேறு என்ன இருக்குது 28லேருந்து 22. அடுத்து ப்ளஸ்ஸு. அடுத்து 18லேருந்து 22. அடுத்து ப்ளஸ்ஸு 17லேருந்து 22.
இப்போ கழிச்சுப்போம் அப்படின்னா இப்போது இதை கழிச்சு அப்படின்னா -1, அடுத்து இதுன்னா +8, அடுத்து அதுனா +0, அடுத்து அதுனா -6, அடுத்து அது +2, அடுத்து இது அப்படின்னா +6, அடுத்து இதுனாக்கில் -4, அடுத்து இதுனா -5. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் எல்லாம் ஒரு பங்கு கூட்டிப்போம். 8 இருக்குது, 10, 16, ஸோ 16. இது -1 7, 7 ஒரு 9 அப்படின்னா 16, அப்போ -16, அப்போ என்னது 0. அப்போது நமக்கு எப்படி இருக்குது? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எப்போது என்னதான் 0 தான். இது உங்களுக்கு வெறுமனே கணக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? சராசரி இல்லை விளக்கு சராசரியின் கூடுதல் எப்போது என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? 0வா இருக்குன்னு சொல்லணும். அவ்வளோதான் நீங்கள் சொல்ல வேண்டியது. சரியா? விளக்க சராசரியின் கூடுதல் எப்போது என்னவா இருக்கும்? சரியா? 0வா இருக்கும். விளக்க சராசரியின் கூடுதல் எப்போது என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ இந்த டைப் 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒரே கொஸ்டினில் சொன்னதுனால உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். எவ்வளோ பேர் எல்லாம் கணக்கெல்லாம் கேட்பாங்க வேண்டாம், தியரி கொஸ்டினாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து சராசரியில் அடுத்து டைப் 3 பார்க்க போகிறோம். சராசரியில் டைப் என்னது? 3 பார்க்க போகிறோம். 9,4 ஆகியவற்றின் கூட்டு சராசரி, பெருக்கு சராசரி, இசை சராசரி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கை நம்ம செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு கூட்டு சராசரி, அதுக்கான ஃபார்முலா என்னது? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை என்னது? n. அப்படின்னா அப்போ 9 ப்ளஸ் என்னது? 4 டிவைட் பை என்னது? 2. அப்படின்னா என்னது? 13. 13 டிவைட் பை 2 என்னது? 6.5. இது என்னது? அரித்மெட்டிக் மீன் ஏஎம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து ஜியோமெட்ரிக் மீன் என்னது? ஜிஎம் வந்து என்னது? சரியா? n ரூட் ஆஃப் ஏபி. ஏன்னா 2 வேல்யூ இருக்கிறதுனால ஏபின்னு மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இன்ட்டு என்னது? 4 அப்படின்னா ஸோ என்னது? 36. ஸோ 36 வெளியே எடுத்தால் 6. அதுதான் ஜியோமெட்ரிக் மீன். இது என்னது? ஜியோமெட்ரிக் மீன். சரிங்களா? அடுத்து பெருக்கு சராசரி. சரியா? ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா n டிவைடட் பை 1 + a டிவைடட் பை 1 பை b. அப்படின்னா என்னது எத்தனை? 2 எண்கள் தான் இருக்குது. இப்போ 1/4. சரியா? 9 ப்ளஸ் என்னது? 1/4. சரிங்களா? இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 36ன்னு கிடைக்குமா? ஸோ அப்படியே 2 டிவைட் பை என்னது? 36 அப்படின்னா என்னது? 4. இது என்னது? 9 டிவைட் பை என்னது? 36. ஸோ மேலே போயிடுச்சு அப்படின்னா 2 × 36 டிவைட் பை என்னது? 13. சரிங்களா? இப்போ 72 நம்ம எதில் பெருக்கணும்? 72 13ஆல் என்ன பண்ணணும்? ஸோ 13ஆல் வகுக்க போகிறோம். 5 13 எவ்வளோ? 65. மீதி எவ்வளோ? 12 அப்படின்னா 7. சரிங்களா? அடுத்து புள்ளி வச்சுட்டோம். புள்ளி வச்சு 0 சேர்த்துவோம். மறுபடியும் 5 அப்படின்னா 65 போதும். நாம் அதை விட்டு எடுத்துப்போம். அப்படின்னா உங்களுக்கு என்ன? 5.5ன்னு கிடைக்குது. இது என்னது? ஹார்மோனிக் மீன். சார் இதிலிருந்து நான் என்ன சார் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த ஒரு கணக்கே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா இது எப்படி இருக்குது? அரித்மெட்டிக் மீன் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஜியோமெட்ரிக் மீன் அதை விட குறைவாக இருக்குது. ஹார்மோனிக் மீன் அதை விட என்னது? குறைவாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் தான் என்னது? ட்ரூ. இதில் கீழ்கண்ட கொடுக்கப்பட்டுள்ள எது சரியாக பொருந்ததுன்னு கேட்பாங்க. ஸோ கவனமாக இருந்து என்ன பண்ணணும்? நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கணக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வாங்க அடுத்த மாடல் போகலாம். அடுத்த மாடல் நம்பர் 1ல் சராசரியிலே டைப் 4 பார்க்க போகிற பாருங்க. 7 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுகளும் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே தியரி படித்தோம். என்ன அப்படின்னா கூட்டுனா என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். கழிச்சா கழிச்சுக்கணும். பெருக்கினா பெருக்கிக்கணும். வகுத்துக்கணும். அப்படின்னா இதோடைய அந்த 7 என்னுடைய சராசரி எவ்வளோ? 45. அப்படின்னா இப்போ என்ன கூட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 4ஐ கூட்டுவதாக சொல்லியிருக்காங்க. அப்போ டைரெக்டாக இதோட நீங்கள் 4 கூட்டிக்கோங்க, போதுமானது. அப்போ புதிய சராசரி எவ்வளோ? 49. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப எளிமை. கூட்டுனா கூட்டணும், கழிச்சா கழிக்கணும், பெருக்கினா பெருக்கணும், வகுத்துடணும். சரிங்களா? ஸோ இதான் என்னது? ஸோ இதுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப எளிமை. ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்து மாடல் நம்பர் 1ல் டைப் 5 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் தாங்க டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு கணக்கு தான் இந்த பேட்டர்னில் இருக்குது. அதனால் அந்த கணக்கை திரும்ப கேட்குறேன். தயவுசெய்து அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பெண்ணானது தவறுதலாக சரியா மதிப்பெண் 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது எனில் சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது போல சரியான சராசரி அப்படின்னு கொடுத்துருந்தாக்கல இதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னா சரியான சராசரி அல்லது புதிய சராசரி அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாக்கல சரியான சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி. சரியா? பழைய சராசரி ப்ளஸ் ஆர் மைனஸ். சரியா?
ஸோ வித்தியாசம் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை. ஸோ எண்களோட எண்ணிக்கை. இந்த பேட்டர்ன் அப்படின்னு ஞாபகம் வச்சு அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். பழைய சராசரி. சரியா? பழைய சராசரி. பாருங்க, இப்போ உங்க பழைய சராசரி என்னது? 78.4. சரிங்களா? அடுத்து இப்போ 96 என்ற மதிப்பெண்ணது தவறுதலா என்ன பண்ணியிருக்காங்க? 69 அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நார்மலா எடுக்கிறத விட என்ன பண்ணியிருக்காங்க? சரியா குறைவா எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ 96க்கும் 69க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும். ஸோ 16 அப்படின்னாக்கல எங்களுக்கு என்ன கிடைக்குது? 7. சரிங்களா? அடுத்து 27. அப்போ 27 மார்க் என்ன பண்ணுவாங்க? குறைவா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 27 மார்க் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்படின்னா ப்ளஸ். சரிங்களா? அப்போ 27 எத்தனை பேர் இருக்காங்க? மொத்த மாணவர்கள் 25 பேர். அதனால 25. ஸோ இப்போ 27 நம்ம எதில் வகுத்துக்கலாம்? 25ஆல். இப்போ வகுத்துக்கலாம். 27 நம்ம எதில் வகுக்கிறோம்? 25ஆல். ஓர் 25 மீதி எவ்வளோ? 2. அப்போ புள்ளி வச்சு என்ன பண்ணலாம்? 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்தாலும் என்ன பண்ணல? முடியல. அப்போ நாளைக்கு 0 சேர்த்துட்டு இன்னொரு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்போ 4 25 சாரி 8 25 எவ்வளோ? 200. அப்போ இது 0 ஆகிடும். அப்படின்னா அப்போது 78.4 ப்ளஸ் என்னது 1.08 அப்படின்னா 79.48 தான் புதிய சராசரி அல்லது சரியான சராசரி. இந்த டிட்டோவா இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. டிட்டோவா இந்த கொஸ்டின் என்னது? அப்படியே கேட்பாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணால் ஒரு கணக்கு தரேன், அதை செஞ்சு சொல்லுங்கள். 5 பாடங்களின் சராசரி மதிப்பெண் 45. 5 பாடங்களின் சராசரி மதிப்பெண் 45. அதில் கணித பாடத்தில் 80 என்ற மதிப்பெண்ணானது தவறுதலாக 50 என எடுக்கப்பட்டது. தவறுதலாக 80 என்ற மதிப்பெண்ணானது தவறுதலாக 50 என எடுக்கப்பட்டது எனில் சரியான சராசரி என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இதே கணக்கு டிட்டோவாக ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள். கமாண்டில் சொல்லுங்கள் என்ன ஆன்சர் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போயிடலாம். அடுத்து மாடல் நம்பர் 2 பாருங்கள். மாடல் நம்பர் 2ல் ஸோ இடைநிலையில் இந்த டைப் 1ங்க. டைப் என்னது? 1. 10, 17, 16, 21, 13, 18, 12, 10, 19, 22 தரவுகளின் இடைநிலை அளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைநிலை அளவுகள் அப்படின்னா கொடுக்கப்பட்ட தரவுல நம்ம என்ன செய்யணும்? ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் எழுதணும். நம்ம ஏறு வரிசையில் எழுதுவோம். அப்படின்னா கொடுக்கப்பட்ட தகவலே ரொம்ப சின்னது எது? 10 தாங்க. அப்படின்னா 10. ஸோ அது ஒரு முறை அடிச்சிடறோம். அடுத்து இன்னொரு 10 இருக்குது. அதனால் அதையும் அடிச்சிடும், அதையும் எழுதிப்போம். சார் 2 முறை இருந்தால் ஒரு முறை எழுதுனா போதாது அப்படின்னா 2 முறை எழுதணும். ஸோ அதான். அடுத்து 10க்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது? 12 இருக்குது. அதை அடிச்சுட்டு எழுதிடுவோம். ஸோ அடுத்து என்ன இருக்குது? 13 இருக்குது. 13 எழுதிடுவோம். அடுத்து 14 இல்லை, 15 இல்லை, 16 இருக்குது. 16 எழுதிடுவோம். அடுத்து 17 இருக்குது, எழுதிடுவோம். அடுத்து 18 இருக்குது, எழுதிடுவோம். அடுத்து 19 இருக்குது, எழுதிடுவோம். அடுத்து 21 இருக்குது, எழுதிடுவோம். அடுத்து 22 இருக்குது, எழுதிடுவோம். சரிங்களா? எழுதிட்டோமா? ஸோ இதான் என்னது? எத்தனை டேட்டா இருக்குன்னு முதல்ல செக் பண்ணணும். 2, 4, 6, 8, 10. அப்போ 2, 4, 6, 8, 10. ஏன்னா ரொம்ப எளிமையான கொஸ்டினை தவறு செஞ்சிடக்கூடாது. அதனால் நீங்கள் அடிச்சுட்டு மறுபடியும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பக்கம் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. அடுத்து இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. அடுத்து இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. அடுத்து இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. சரிங்களா? இப்போ இடையில இருக்க அப்படி 2 எண்கள் இருந்தா அப்படின்னா இடைநிலைன்றது 2ஐயும் கூட்டி என்ன பண்ணுவோம்? 2ஆல் வகுக்க போகிறோம். அப்போ இடைநிலை அப்படின்னா 16 + 17 என்னது? 2 அப்படின்னா 33 2 அப்படின்னா 16.5. ஸோ அதோட இடைநிலை எவ்வளோ? என்னது? 16.5. ஸோ அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிட்டோம்? ஆன்சர் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சோம். இதெல்லாம் ரொம்ப எளிமை தான். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. அடுத்த மாடல். இது மாடல் இடைநிலையில் மாடல் நம்பர் 2. சரியா? டைப் 2. சரியா? பாருங்க, ஒரு தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இடைநிலை கண்டுபிடிக்கணும். இதில் என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட்ட தரவுகள் என்ன பண்ணணும்? இடைநிலை கண்டுபிடிக்கணும். ஸோ இடைநிலை கண்டுபிடிச்சிருவோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். சரிங்களா? இதுக்கு பேர் அப்படின்னா நிகழ்வெண். சரியா? ஸோ இது சரியா? ஸோ இதான் உங்களுக்கு அளவுகள். இதுதான் நிகழ்வெண், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பாருங்கள். இப்போ கொடுக்கப்பட்ட தகவல் தான் இங்கே உயரம். ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த தகவலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏறு வரிசையில் எழுத போகிறோம். சரிங்களா? கொடுக்கப்பட்ட தகவலை என்ன பண்ணுறோம்? ஏறு வரிசையில் எழுத போகிறோம். அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் எவ்வளோ? 150. அப்போ 150 தான் 8. அடுத்து 100 இது ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் அடிச்சிருவோம்.
அடுத்து 152 ஸோ 152 4. அடுத்து 154 154 3. அடுத்து 155 7. அடுத்து 156 3. அடுத்து 160 12. 161 4. ஸோ எத்தனை டேட்டா இருக்குது பாருங்கள், 2 4 6 7 இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ 6 7 டேட்டா இருக்குது. 7 டேட்டா இருக்கா? இப்போது இடைநிலை அளவு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் அடிப்போமா, அதே தான் இங்கே செய்ய போகிறோம். இந்த பக்கம் நம்ம அப்படி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் அடிச்சுட்டு போவோம் இல்லையா, அது போல மொத்தமாக அடிச்சுக்குவோம். 8 + 4 எவ்வளோ 12. 12 + 3 15. இந்த பக்கம் 15 டேட்டா அடிச்சிட்டேன். அதே போல் இந்த பக்கம் 15. 12 + 4 16. அப்போ 15 போயிடுச்சு அப்படின்னா மீதி 1. அடுத்து இந்த பக்கம் 4 டேட்டா. அப்போ அப்படின்னா 7ல் 4 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ 3. இந்த 3 டேட்டாவில் அப்படின்னா மறுபடியும் இதை 3 டேட்டாவை எழுதிக்கோங்க. அப்படின்னா இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1. இப்போ மீதி இருக்கிறது என்னது, 1 தான். அந்த ஒரு டேட்டா தான் என்னது 155. அப்போ இதோடைய இடைநிலை அளவு எவ்வளோ 155. இடைநிலை அளவு எவ்வளோ 155. ஸோ இந்த மாடல் நம்பர் 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து மாடல் நம்பர் 3 பாருங்க. மாடல் நம்பர் 3ல் முகடு. ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கிற கணக்கை நீங்கள் போட்டுருங்க அப்படின்னா டேரெக்டாக நான் அடுத்து போயிட்டேன். இதில் டைப் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 11, 15, 17 x + 1 19 x - 2 3 என்ற தரவின் சராசரி 14 எனில் எக்ஸின் மதிப்பு கொண்டு முகடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமை தான். நமக்கு சராசரி அப்படின்னா எனக்கு தெரியும். சராசரினா என்னது, எக்ஸ் பார் ஈக்குவல் என்னது சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என்னது n அப்படின்னா இதெல்லாம் கூட்டணும்னு அர்த்தம். அப்போ கூட்டுவோம். 11 + 15 ப்ளஸ் என்னது 17 ப்ளஸ் என்னது x + 1. அடுத்து என்னது ப்ளஸ் 19 ப்ளஸ் என்னது x - 2 ப்ளஸ் என்னது 3. சரியா? மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டேட்டா, அதனால் 7. இதோட சராசரி எவ்வளோ சொல்கிறாங்க 14. அதனால் இந்த பக்கம் 14ன்னு நான் எழுதிக்கிறேன். அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கூட்டிப்போம். சரியா? அந்த 7 நான் அந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ 14 × 7. ஸோ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னாக்கல. சரிங்களா? இதை கூட்டணும் அப்படின்னா 1. சரியா? அப்போ 20 21. அடுத்து 38. ஸோ 38 43 53 53 64 64 கிடைக்குது எனக்கு. 64. சரிங்களா? 64 ப்ளஸ் என்னது 2x அப்படின்னு கிடைக்குது. 64 ப்ளஸ் என்னது 2x. இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? 98. சரிங்களா? 70 7 28 மைனஸ் என்னது 64 ஈக்குவல் டு என்னது 2x. இப்போ அடிச்சுக்கலாம். ஸோ கழிச்சிட்டோம் அப்படின்னா 4. அடுத்து 34. ஸோ 2x ஈக்குவல் டு இப்போ அடிச்சோம் அப்படின்னா 17. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது 17. எக்ஸோட வேல்யூ என்னது 17. இப்போ அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். அப்படின்னா 17னா 18 ஆகிடும் இங்கே. அடுத்து 17 அப்படின்னாக்கல என்னது 15 ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் எது முகடு அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி பாருங்கள். 11 ஒரு முறை தான் இருக்குது. 15 2 முறை இருக்குது. 17 ஒரு முறை தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது இதோட முகடு அப்படின்னு அப்படின்னா 15 தான் இதோட முகடு. ஏன் 15 தான் எத்தனை முறை இருக்குது 2 முறை இருக்குது. ஸோ அதனால் 15 தான் என்னது முகடு. ஸோ ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிட்டோம் ஆன்சர் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்து டைப் 2 பார்க்கலாம். மாடல் நம்பர் 3 பாருங்கள். மாடல் நம்பர் 3ல் டைப் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 எண்ணில் இடைநிலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட் நமக்கு தெரியும். அதுக்கு ஃபார்முலா தெரியணும். உங்களுக்கு முகடு ஈக்குவல் டு சரியா 3 இடைநிலை மைனஸ் என்னது 2 சராசரி. 2 சராசரி. சரிங்களா? சரி இப்போ பாருங்க முகடு எவ்வளோ சொல்லியிருக்காங்க. முகடு சராசரி வந்து எவ்வளோ 66. அப்போ 2 × 66. ஸோ இடைநிலை தான் நமக்கு தெரியணும். அதனால அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சரியா? அடுத்து முகடு எவ்வளோ 60. இப்போ அவ்வளோதாங்க. சரியா? இது அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் அப்படின்னா 2 60 120 2 6 12 132 அப்படின்னா 60 ப்ளஸ் என்னது 132 ஈக்குவல் டு 3 இடைநிலை. சரியா? இடைநிலை. இப்போ நமக்கு இடைநிலை மட்டும்தான் வேணும். அப்போ அது 192 ரூபாய் என்னது 3. ஸோ இடைநிலை. சரிங்களா? இப்போ அடிச்சுக்கலாம். 1 3 6 3 18. அடுத்து நம்ம 12. அப்போது இடைநிலை எவ்வளோ 64. ஸோ இதுக்கான இடைநிலை எவ்வளோ 64. ஸோ இந்த ஃபார்மேட் தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப எளிமையாக உங்களால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம்.
மாடல் நம்பர் 4 வீச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? 25, 67, 48, 53, 18, 39, 44 என்ற தரவின் வீச்சு மற்றும் வீச்சு கெழு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. வீச்சு கண்டுபிடிச்சா ஃபார்முலா நமக்கு தெரியும். வீச்சு அப்படின்னா என்னது? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் என்னது? ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்படின்னா இருக்கிறதுல லார்ஜஸ்ட் வேல்யூ எது? இங்கே 67 தாங்க லார்ஜஸ்ட் வேல்யூ. அப்போ 67. ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளோ? 18 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. 18. இது அப்படியே கழிச்சுக்கலாம். ஸோ 17லிருந்து 8 போச்சு அப்படின்னா என்னது? 9. ஸோ 5 அப்படின்னா 49. ஸோ இதான் என்னது? வீச்சு. சரியா? இது என்ன சொல்கிறோம்? வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வீச்சு கெழு. வீச்சு கெழு அப்படின்றது என்னது? வீச்சு கெழு அப்படின்றது என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ என்னது? ப்ளஸ் எஸ், அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்படின்னா 67 மைனஸ் 18 டிவைட் பை என்னது? 67 ப்ளஸ் என்னது? 18. சரிங்களா? இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 49. இதை கூட்டம் அப்படின்னா 5, 7, 8 85. இப்போ 49 நம்ம எதால் அடிக்கணும்? 85ஆல் அடிப்போம். அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு தோராயமாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, சரியா, தோராய மதிப்பு 0.567. ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை அடித்து பார்த்துருவோமா? 49 அப்படின்னா 85 அப்படின்னா 0 சேர்த்துட்டு புள்ளி வச்சுக்கலாம். அப்படின்னா 8 40, 5 25 அப்படின்னா அடுத்து 5. சரியா? 425. இன்னொரு 80 கிடைக்காது, அதனால என்னது? 5 இங்கே அப்படின்னா 8னா 6. ஸோ 0 சேர்த்துக்கலாம். அடுத்து 7 8 56, 7 5 35. அப்போ 7 கிடைக்கும். அப்படின்னா 0.57 அப்படின்னு சம்திங் கிடைக்கும். ஸோ போதுமானது. ஸோ இதான் என்னது அப்படின்னா, ஸோ இது புரிஞ்சுதா? இது தோராய மதிப்பு. உங்களுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ வாங்க இதில் டைப் 2 பார்த்துருவோம். அடுத்து மாடல் நம்பர் 4 வீச்சில் டைப் 2 பார்க்க போகிறோம். பாருங்க, வயது மாலோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதோட வீச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு வீச்சு என்ன தெரியும்? ஒன்று என்னது? வீச்சு ஈக்குவல் என்னது? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் என்னது? ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் என்னது? ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அதுதான் வீச்சு கண்டுபிடிக்கணும். வீச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வீச்சு. இப்போ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எது அப்படின்னா 8 அப்படின்னு எடுத்துடாதீங்க. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி. சரியா? நமக்கு என்ன அப்படின்னா என்ன தரவு கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூன்றது எங்க என்னது? 28. அடுத்து லோயஸ்ட் வேல்யூ எவ்வளோ? 16 அப்படின்னு தயவுசெய்து எழுதிடக்கூடாது. ஏன்னா அதோட தரவே என்னது? கிடையவே, ஃப்ரீக்வன்சி என்னது? கிடையாது. அப்போ அப்படின்னா இதில் தான் லோயஸ்ட் வேல்யூன்னு எடுத்துக்கணும். அப்போ 28 மைனஸ் என்னது? 18. அப்போ ஆன்சர் என்னது? 10. ஸோ ஆன்சர் 10. ஸோ இதெல்லாம் நமக்கு டிஎன்பிசி கொஸ்டினுங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதனால தான் அதை டிட்டோ அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்து மாடல் நம்பர் 5 பார்க்க போகிறோம். பாருங்கள், மாடல் நம்பர் 5 அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா முதல் 10 இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க அப்படிங்கணும். 10 இயல் எண்களின் திட்ட விளக்கம். இயல் எண்களின் திட்ட விளக்கம், திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரி காண்க அப்படிங்கிருப்பாங்க. திட்ட விளக்கம் மற்றும் என்னது? விளக்க வர்க்க சராசரி காண்க அப்படிங்கிருப்பாங்க. விளக்க வர்க்க சராசரி, விளக்க வர்க்க சராசரி காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. சராசரி காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ ஏழுங்களோட திட்டவிலக்கம் அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். சிக்மா ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் என்னது? 1 டிவைட் பை என்னது? 12. அப்படின்னா என்னோட வேல்யூ என்னது? 10. 10 அப்ளை பண்ணுவோம். அப்படின்னா 10 ஸ்கொயர் மைனஸ் என்னது? 1 ரூட் ஆஃப் டிவைட் பை என்னது? 12. அப்படின்னா ஸோ ரூட் ஆஃப் அப்போ 100 மைனஸ் என்னது? 1 டிவைட் பை என்னது? 12. அப்படின்னா 99 டிவைட் பை என்னது? 12. ஸோ இது ரூட் ஆஃப். சரிங்களா? இதை நீங்கள் அடிச்சுக்கிறதுனா அடிச்சுக்கலாம். அப்போ 99 நம்ம இதெல்லாம் அடிச்சுக்கலாம் 12ஆல். சரியா? 8 12 96. ஸோ மீதி எவ்வளோ? 3. அப்படின்னா 0 வச்சு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 2 12 24. மீதி என்னது? 6. I 12 60. அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? ஸோ ரூட் ஆஃப் 8.25. சரிங்களா? அப்போ முதல் 10 இயலுடைய திட்ட விலக்கம் என்னது? ரூட் ஆஃப் 8.25. இதுவே விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்டாக்கல 8.25 மட்டும்தான் எழுதணும். சரியா? ஏன் அப்படின்னா நமக்கு தான் தெரியும் என்ன இது பேட்டர்னு. திட்ட விலக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னது? விளக்க வர்க்க சராசரி, விளக்க வர்க்க சராசரி. ஸோ இது தெரியும். அப்போ ரூட்டுக்குள்ளே இருந்தால் அதுக்கு விளக்க வர்க்க சராசரி. ரூட்டிலிருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம், இல்லை வெளியே எடுக்க ரூட்டோட சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அது திட்ட விலக்கம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம்.
வாங்க இது டைப் 1, அடுத்து இதில் டைப் 2 பார்க்கலாம். டைப் 2, ஸோ திட்ட விலக்கத்தில் டைப் 2 பார்க்க போகிறோம். 7,8,4 10,11 என்ற தரவுகளின் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம என்ன பண்ணுறோம், திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். இது போல தரவு கொடுத்தா நமக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். என்னது இது? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் என்னது சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தெரியணும், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் தெரியணும். அதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சோமா? இங்கே கண்டுபிடிச்சிக்கோ பாருங்க. இதான் எக்ஸு, இது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போ 7, 8, 4, 10, 11. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிறது சமேஷன் ஆஃப் எக்ஸு சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ கூட்டிப்போம். 49, இது என்ன 64, இது என்னது 16, ஸோ 100, அது 121. இப்போ கூட்டுவோம். இது கூட்டணும் அப்படின்னாக்கல 15, ஸோ 25, 30, ஸோ 40. அடுத்து இதை கூட்டுவோம். 10, 20, 0 மிச்சம் என்னது 2 அப்படின்னா 10, 12, 13, 15க்கு 5, ஸோ மிச்சம் 1, 3, 350. இப்போ நம்ம எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார்முலாவில் எடுத்து அப்படியே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோன்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 350 டிவைட் பை என் எத்தனை இருக்குது 2, 4, 5 இருக்குது, 5 டேட்டா மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ 40 டிவைட் பை என்னது ஸோ 5, இது ஹோல் ஸ்கொயர். இப்போ அடிச்சுக்கலாம். இது அடிச்சு அப்படின்னா 7, இது அடிச்சு அப்படின்னா 8, 8 ஸ்கொயர் எவ்வளோ 64. அப்போ 70 மைனஸ் என்னது 64. அப்போ ரூட் ஆஃப் அப்படின்னது 6, ஸோ 6 இது என்னது 6 நம்மளால் தோராயமாக வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இதுக்கு தோராயமாக நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் 2.5 இருக்கலாம். 2.5 இருக்கலாம். ஸோ இது தோராயமான மதிப்பு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே பேட்டர்னில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் செஞ்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைப் அதிகமாக கேட்குறதில்ல, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரிஞ்சு வச்சுக்கிறது சிறப்பு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். வாங்க இதோட அடுத்த அட்வான்ஸ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்து மாடல் நம்பர் 5ல் டைப் 3 பார்க்க போகிற பாருங்க. 5 எண்களின் விலக்க வர்க்க சராசரி 9 எனில் ஒவ்வொரு எண்ணுடனும் 2ஐ பெருக்கினால் கிடைக்கும் புதிய திட்ட விலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம கான்செப்டை தெரிஞ்சு வச்சிருக்கணும். பாருங்க, முதல்ல திட்ட விலக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியும். திட்ட விலக்கம் ஈக்குவல் டு அப்படின்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னது விலக்க வர்க்க சராசரி அப்படின்னு படிச்சோமா. அப்போ முதல்ல நம்ம திட்ட விலக்கம் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ விலக்க வர்க்க சராசரி எவ்வளோ 9 அப்படின்னா 9 வெளியே எடுத்தா அப்படின்னா 3. அப்போ அதோட திட்ட விலக்கம் என்னது 3. அதோட திட்ட விலக்கம் என்னது 3. இப்போ நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட தரவுகளோடு ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டும் போது அதை கழிக்கும் போது திட்ட விலக்கம் என்னது மாறாது. ஆனால் பெருக்கணும் என்ன பண்ணும் பெருக்கணும், வகுத்தா வகுக்கணும். அப்படின்னா இப்போ எதை பெருக்கிறதா சொல்லியிருக்காங்க 2 அப்படின்னா அப்போ புதிய திட்ட விலக்கம் தான் கேட்குறாங்க. அப்போ 3 2ஆல் என்ன பண்ணலாம் பெருக்கலாம் அப்படின்னா 6. அப்போ புதிய திட்ட விலக்கம் என்னது 6. புதிய திட்ட விலக்கம் என்னது 6. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். புதிய திட்ட விலக்கம் என்னது 6. ஸோ அது என்னது ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 6 மாறுபாட்டு கெழு. மாடல் நம்பர் 6 மாறுபாட்டு கெழு. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு தரவின் திட்ட விலக்கம் 6.5 மற்றும் சராசரி 12.5 எனில் அதன் மாறுபாட்டு கெழு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு திட்ட மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். CV ஈக்குவல் என்னது சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு என்னது 100. இதில் மொத்தம் 3 கேட்டகரிங்க. கேட்டகரி 1 மாறுபாட்டு கெழு, அடுத்து திட்ட விலக்கம் சரியா சிக்மா சரிங்களா, அடுத்து சராசரி. இதில் இது 3லேருந்து ஏதாவது 2 கொடுத்துட்டு 1 கேட்பான், அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஈஸி தான். இப்போ பாருங்க. ஸோ திட்ட விலக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6.5. அடுத்து சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12.5 சரிங்களா, இன்ட்டு என்னது 100. அவ்வளோதாங்க. இதை நம்ம சுருக்கிக்கலாம். இப்போ ரெண்டுமே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, அதனால என்ன பண்ணுறேன் சுருக்கிடுறேன். அப்படின்னா மேலிங்கிலையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது என்னது 65 ஆகிடும், இது என்னது 125 ஆகிடும், இன்ட்டு என்னது 100. இப்போ அடிச்சுக்கலாம். 4 25 5 25. அடுத்து இப்போது 5 5 13 5. ஸோ அப்படின்னா அது அப்படியே என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கல நமக்கு என்ன கிடைக்குது 40 முன்னாங்கு 12. அப்போ எவ்வளோ இருக்குது 52. இது 100 இருக்கிறதுனால சதவீதம் சொல்லிடுவோம். அப்போ இதோட மாறுபாட்டு கேள்வி எவ்வளோ 52%. மாறுபாட்டு கேள்வி என்னது 52%. ஸோ ரொம்ப என்னது எளிமையான முறை தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி, வேற என்ன சார் தியரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்கல
இப்போது உங்களுக்கு ஒரு தியரி கொஸ்டின் கேட்பாங்க என்ன அப்படின்னா, ஏவோட மாறுபாட்டு கெழு சரியா 30%, பியோட மாறுபாட்டு கெழு சரியா 70%, இதில் யார் திறன் மிக்கவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். யார் திறன் மிக்கவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னா நீங்கள் உடனே என்ன சதவீதம் அதிகமாக இருக்குது அதனால் அவர் தான் திறன் மிக்கவர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ ஏன்னா கொடுத்துருக்கிறது மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழு எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அவங்க திறன் மிக்கவர். ஸோ மாறுபாட்டு கெழு அதிகமாக இருக்கிறவங்க என்னது திறன் குறைவானவர். ஸோ இதில் வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா தியரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட மாடல் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். இதை விட நீங்கள் அட்வான்ஸாக போகணும், அட்வான்ஸாக நான் நிறைய கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் சார் அப்படின்னா ஸோ 9ஆம் வகுப்புலையும் 10ஆம் வகுப்புலையும் நீங்கள் செய்யுங்க. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பில் என்ன இருக்குது? மையப்போக்கு அளவைகள். 10ஆம் வகுப்பில் பரவல் அளவைகள். இதில் எல்லாம் இருக்குது. எல்லா கொஸ்டினும் நீங்கள் அந்த மாடல் இருக்கிற எல்லா கொஸ்டினும் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக அந்த புக் பேக் இருக்கிறதெல்லாம் செஞ்சு பார்த்துருங்க சரிங்களா. 10th ஒரு 10 கொஸ்டின் இருக்கும் புக் பேக்கில். சரி 9th 10th வந்து 15 கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. ஸோ அது எல்லாம் செஞ்சுட்டிங்க அப்படின்னா 25, நாம் கொடுத்து ஒரு 25, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ஒரு கொஸ்டின் 25 அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின் அல்லது 75 கொஸ்டின் வந்துடும். அதுலேருந்து 2 கொஸ்டின் வராதா? கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ நம்ம என்ன எது டார்கெட் பண்ணி படிக்கிறோமோ எதை படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பகுதி தான். ஸோ கொடுத்துருக்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த 2 மார்க் கண்டிப்பாக என்னது கிடைக்கத்தான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பகுதியில் நம்ம புள்ளியில் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பு உங்களுக்கு என்னது நிகழ்தகவு. தொடர்ந்து எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எங்களுக்கு என்னது மிக முக்கியமான ஒன்று. ஆதரவு கிடைக்கிற பட்சத்தில் தொடர்ந்து என்னது உங்களுக்கான வீடியோக்கள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.